அப்படின்னு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. மாம்சத்தினால் அது பிறக்குதா இல்லை ஆவியினாலே அது பிறக்குதா அப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவியினாலே அது பிறக்குது அப்படின்றால் அது ஒருபோதும் அழியாது. அது அதிசயமானதாக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் யோவான் 3:6 பிரியமான தேவஜனமே, நிக்கோதேமுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு அருமையான ஒரு உரையாடல். நிக்கோதேமு இயேசுக்கிட்ட வரும்பொழுது அங்கே சொல்கிற நிக்கோதேமுகிட்ட பார்த்துட்டு சில காரியங்கள்லாம் பேசிட்டு பையன் நம்மள ஓகே இவ்வளோ ஒரு திக்கதரிசி அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொன்னார் நிக்கோதேமுவை பார்த்தேன், நிக்கோதேமுவே நீ மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கும் போதே நான் அவனை கண்டுட்டேன். அவனுடைய மனம் உடைந்து போனது. இன்றைக்கு என்னை யாருமே காண மாட்டாங்களா, யாருமே நீ நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா, யாருமே நீ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களா அப்படின்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, God is identifying each and everything, every move in our life. நம்மளுடைய இருதயத்தின் ஒவ்வொரு ஏக்கங்களை, நம்மளுடைய இருதயத்தின் ஒவ்வொரு கஷ்டத்தை, ஒவ்வொரு துன்பத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே தான் இருக்கார். யோவான் 3:6 நீங்கள் பாருங்கள், மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பிரியமான தேவஜனமே, மாம்சத்தினால் இன்னைக்கு நிறைய காரியங்கள் பிறக்கும். அந்த மாம்சத்தினால் பிறக்கிறது எல்லாமே மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு இருக்கும், மற்றவங்களுடைய ஐடியாலஜிக்கு அலைன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். பட் ஆவிக்குரியபடி நீங்கள் பிறக்கும் பொழுது பல காரியங்கள் மற்றவர்களோடு அலைன் ஆகும். யோவான் ஸ்நானகனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அப்படி என்றால் அவன் ஆவியினால் பிறக்கப்பட்டவன், இயேசு ஆவியினால் ஜன்மிக்கப்பட்டவன். இவர்கள் எல்லாரும் ஆவியினாலே பிறக்கப்பட்டது மாத்திரமல்லாம் ஆவியினாலே வாழ்ந்தவர்களாயும் இருந்தார்கள். உலகம் வெறுத்தது அவர்கள். அது மாத்திரமல்ல, சக குடும்பம், சக மனிதர்களை வெறுத்தார்கள். ஆம்பிரிய மனிதர். அதே போல் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, உங்களுடைய விஷன் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்காரு, அது ஆவியினால் பிறக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. மாம்சத்தினால் அது பிறக்குதா இல்லை ஆவியினாலே அது பிறக்குதா அப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவியினாலே அது பிறக்குது அப்படின்றால் அது ஒருபோதும் அழியாது. அது அதிசயமானதாக தான் இருக்கும். அதிசயமானதாக என்ன? சடன் miracles, சடன் deliverance, சடனாக சில காரியங்கள் நடக்கும். அன்றைக்கி சடன்லி ஒரு குட் நியூஸ் வந்துச்சு மெய்ப்படுகளுக்கு. அதே போல தான் அது ஆவியினால் ஜென்மிக்கப்பட்ட இயேசு. நம்மளுடைய வாழ்க்கை ஆவியினால் ஜென்மிக்கப்பட்ட பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் என்றால் ஆவிக்குரியவர்களாக நடங்க. வாக் பை த ஸ்பிரிட். கலாத்தியனை நாம் பார்க்கிறோம், ஆவியிலே நடக்கப்பட்டுங்க அப்படின்னு. ஆம்பரிய மனதில் நாம் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, ராஜா, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி இயேசுவே. எங்களுடைய எண்ணங்களில், எங்களுடைய செயல்களில், எங்களை அறிந்தோ அறியாமையோ பல நேரங்கள் மாம்சமானது ஓவர் கம் பண்ணிடுது சுவாமி, மாம்சமானது புஷ் பண்ணிடுது சுவாமி. பட் அது எல்லாவற்றையும் நீ தகழ்த்து போடும் ராஜா, அது எல்லாவற்றையும் நீ ஒன்றில்லாமல் ஆக்கும் சுவாமி. புதிய காரியத்தை செய்யும். நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்குரியவைகளை ஜென்மிக்க, ஆவிக்குரியவைகளை கற்பந்தரிக்க, ஆவிக்குரியவர்களை அதனை ருசிக்க, அதில் நடக்க நீ எங்களுக்கு அனுக்கிரகம் செய். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்த நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் காண்பீர். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.